ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். ஆஸ்ட்ரோகுலூஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரைக்குமே இது வாக்கியப்படிதான் திருநள்ளாறு கோயில்ல சனி பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க. அதனாலதான் அப்படி சொல்லியிருப்போம். வாக்கியப்படி நடக்கக்கூடிய இந்த பயிற்சியால என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன். தனுசுராசினியர்களை உங்களுக்குண்டான சனி பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல சனி பகவான் 4ஆம் இடத்துல வந்துட்டார். அஷ்டம சனியில பாதி. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அடுத்து நான் சொல்ல போற விஷயம் கேட்டீங்கனாலே அந்த பயம் போயிடும் உங்களுக்கு. இதுல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். 1, 6, 10 இந்த இடங்களை பார்வையிடுகிறார். அப்ப இதெல்லாம் என்னென்ன பலன் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 4ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து அமர்ந்த உடனே வீடு விஷயங்கள், வாகன விஷயங்கள், இடம் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வீடு வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க, அதுல உள்ள டாக்குமெண்ட்லாம் கவனமா பார்த்துக்கணும். அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டியதாக வரி கட்டிடணும். செலுத்த வேண்டிய இந்த மின்சார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாமே கவனமா பார்த்துக்கணும். டாக்குமெண்ட் கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுல ஏதாவது வில்லங்கள் தில்லுமுள்ளு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாங்கினாலுமே அதை பார்த்து சோதிச்சு பார்த்து வாங்கிக்கணும். வாங்கிட்ட பிறகு கஷ்டப்படுது, ஐயோ நம்ம தெரியாம வாங்கிட்டோமே அப்படின்னு நினைக்க கூடாது. இடம் வாங்கி போட்டாலுமே அந்த இடத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பென்சிங் போட்டு வைக்கணும். வேற யாரும் வந்து அதில் ஈடுபடக்கூடாதுன்னு பார்த்துக்கணும். டாக்குமெண்ட்ல கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இது இல்லாமல் நட்பு உறவுகள்ல கவனமா இருக்கணும். உங்களை விட்டு விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அர்த்தாசிரம சனியில உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஏதோ ஒரு சண்டை சச்சரவுல பிரச்சனை இல்லை, சிறு பிரச்சனை பெருசாயிடும், பூதாகரமா வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நடக்கும். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் பாதிப்பு வரப்போகுது. தலைவலி வரும், கை கால் வலி, சோம்பல் எல்லாமே வரும். அதுல கவனமா இருக்கணும். உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த சோம்பல் மந்தம் இன்னும் அதிகமாகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தியானம், தவம், ஜபம் இப்படி போயிட்டு வரணும். படிக்கிற பசங்களா இருந்தாக்கா கருத்து ஒன்றி படிக்கணும். குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்க கூட படிக்கிற பசங்களோட போய் சேர்ந்து படிக்கலாம், இல்லை டுட்டோரியல்ல போய் படிக்கலாம், தனியாக டியூஷன் வச்சு படிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இந்த பள்ளியில கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 வயசுல 30 வயசு உள்ளவங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசாம இருக்கிறது நல்லது. எது நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம் அப்படி இருக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து அதை பண்ணு இதை பண்ணு சொல்லுவாங்க. ஆனா எதையும் பண்ணக்கூடாது. வரும்போது வரட்டும், போகும்போது போட்டோம் அப்படிதான் நினைக்கணும். அப்படிதான் நீங்க சொல்லிட்டு வரணும் எல்லாம். இன்னும் உனக்கு இவ்வளவு வயசாகுது, கல்யாணம் ஆகலையா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்துடும், நடந்துடும். பாசிட்டிவான பதிலாக கொடுங்க. என்னப்பா கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளாச்சு, குழந்தை பிறகு அதெல்லாம் வரும், அதுக்குள்ள முயற்சியில இருக்கும். இப்படிதான் சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாமே நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு வந்தாலே போதுமானதா இருக்கு. போது 30 இருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடம் வாங்கி போறது, பூமி வாங்கி போறது, வாகனங்கள், இவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை வரப்போகுது. அது இல்லாமல் நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்க போகும்போது கவனமா இருக்கும். பொருட்கள் களவாக்க மிஸ் ஆயிடும். நம்ம வெளிநாடு போனோம்னா நம்ம கொண்டு போற பொருள் திரும்பி ஒரு பக்கமும் இருக்காது, ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடும். அதெல்லாமே நடக்கும். அது கவனமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம், எல்லாமே செய்யலாம். அதெல்லாம் நல்லதா இருக்கு. தகுந்த நேரத்துல கரெக்டா பண்ணணும். நேரம் தான் எல்லாத்துக்குமே, நேரம் தான் உதவுன்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் வந்துட்டாலே எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியில பிறந்த திருநங்கைகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரே குறிக்கோளோட இருக்கணும், ஒரே செயல்படணும். கண்ட எடுத்து போகக்கூடாது. நிறைய இரவு நேரங்களில் சுற்றி திரியக்கூடாது. பழக்கங்களால ஆபத்து மட்டும் இல்லை, பேராபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். கூட ஒருத்தரோட போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு தான் சொல்லப்படுது. 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க எப்பயுமே இறை சிந்தனையோட இருக்கணும். பக்தி பாடல்களை போட்டு கேட்கலாம், பக்தி பாட்டு படிக்கலாம், பல விதமான கதைகள் பார்க்கலாம், சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்குலாம் யாராவது கூட்டு போய் சொல்லி பார்க்கலாம். நீங்க நடக்க முடிஞ்சுன்னா நீங்க போய் நடத்தி பார்த்து உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு வரலாம். இறை வழிபாடு மேன்மை பண்ணிக்கணும். நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எப்படிலாம் வழிபடணும், எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாம இருப்பாங்க. அதெல்லாமே தெரிஞ்சுக்கூடிய நேரமா தான் இப்போ வந்திருக்கு. அதுல கவனமா இருந்துக்கணும்.
குடும்பத்துல எல்லாரோடையும் அனுசரிச்சு போகணும், ஒற்றுமையா இருக்கணும். தேவைப்பட்ட நேரத்துல தேவைப்பட்ட உதவி செஞ்சா போதும். ஒருத்தருக்கு செஞ்சுட்டு ஒருத்தர் செய்யாம இருக்கக்கூடாது. வாக்கு தவறுதல் கூடாது. அது முக்கியமா கடைபிடிக்கணும். தனுசு ராசிக்காரங்க வாக்கு தவறாமல் இருக்க வேண்டும். அது நீங்க கவனமா பார்த்துக்கணும். இதெல்லாமே சனி பயிற்சி பலன் நீங்க கவனமா கொண்டு வரணும். நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்க ராசிபதி குரு பகவான், அவருக்கு முருகப்பெருமான் தான். அப்போ சுவாமி மலை முருகரை வழிபடலாம். சுவாமிநாத சுவாமி, அவர் எங்க இருந்தாலுமே அவர் வழிபட்டு வரலாம். எந்த முருகர் கோயில் வேணாலும் போய் வழிபடலாம். அந்த சுவாமிநாத சுவாமியை நினைத்துக் கொள்ள வேண்டும் மனதில். தகப்பனுக்கே அருள் புரிந்தவர், தகப்பன் சாமி என்று பெயர் பெற்றவர். குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். ஜீவசமாதி தரிசனம் மேன்மையை கொடுக்கும். மகான்கள் தரிசனம் மகத்தான நன்மைகளை கொடுக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து வரலாம். மௌன விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. தனுசாசிக்காரங்க மௌன விரதம் இருப்பது நல்லது. பெரும்பாலும் அதிகமாக பேச மாட்டாங்க. இருந்தாலும் வியாழக்கிழமையில் மட்டுமே மௌன விரதம் இருந்து தாங்கள் குருவாக வணங்கக்கூடிய இறைமூர்த்தங்களுக்கு வழிபட்டு விரதம் இருந்தால் நல்ல விஷயமா நடக்கும். கெட்ட விஷயம் குறைஞ்சிடும். பெரிய ஆபத்து விலகி போயிடும். எல்லாமே நடக்கும். அதுக்குதான் அந்த இறை வழிபாடும் தானதரும் பண்ணக்கூட நாம வற்புறுத்தி சொல்லிட்டு வருது. அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கும் தயக்கமா இருக்கும். அப்போ நீங்க அடுத்தவங்க மூலியமா, கணவன் இருந்தால் மனைவி மூலம் விட்டுறணும், மனைவி இருந்தால் கணவன் விட்டுறணும். பிள்ளைகள் பெருசா இருந்தா அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம். இல்ல உங்களுக்கு பெற்றோர்கள் நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அவங்கள செய்ய சொல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முடிவை மற்றவர்கள் மூலமா எடுக்குவது. அந்த மற்றவர்கள் உங்களுக்கு அக்கறை உள்ளவர்களும் நல்லவர்களா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சனி பயிற்சி பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதை கொடுத்து கெடுபலனை கண்டிப்பா அறவே ஒழிச்சிடும். நல்ல மேன்மைக்கு வந்துடுவீங்க. எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில கண்டிப்பா வரப்போறீங்கன்னு சொல்லி நீங்க நல்ல விஷயத்தை மட்டுமே கடைபிடிச்சு வாங்க. கெட்ட விஷயம் பக்கம் போக வேண்டாம். நல்ல சிந்தனையோட இருங்க. அதிகமா யார்கிட்டையும் பேச வேணாம். லிமிட்டா பேசுங்க, லிமிட்டா இருங்க. சாப்பாட்டு விஷயமும் லிமிட்டா தான் இருக்கணும். அதையும் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடாது. இதெல்லாமே பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரமா இப்ப இருக்கிறதுனால அதுலயும் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஒரே குறிக்கோட இல்லை, ஒரே செயத்தோட செஞ்சு நம்ம நல்லா வந்துருவோம் அப்படின்ற முழு நம்பிக்கையை கண்டிப்பா கொடுக்கும்னு சொல்லி நீங்க அந்த நம்பிக்கையோட பயணிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் போயிட்டு வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பலன் பார்க்கும்போது ஸ்டார் ரேட்னு பார்க்கும்போது 2.75 அப்படின்ற ரேட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பலன்கள் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.